உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும். புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும். அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும். வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு +50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் 100லிருந்து 150ஆகவும், ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஎஸ்சி, ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும். பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக 4 லட்சம் வரை வழங்கப்படும். ரூபாய் 4 லட்சம் வரை. ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும். இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள். ஊடகத்துறை நண்பர்கள் அத்தகைய முக்கியமாக
அறிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது, திமுக பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழக பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் ஐவர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் என்னால் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஐவர் குழு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளை தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பெற்று தேர்தல் பணிகள் தொடர்பான கலந்து ஆலோசனையை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணியை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டுக் கொடுப்பதற்காக நம்முடைய கழக பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் KN நேரு, E பெரியசாமி, க பொன்முடி, R ராசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட்டணி கட்சியினரோடு சுமூகமாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர். அவர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 21 தொகுதிகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கடலூர், கரூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் போட்டியிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, திண்டுக்கல் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணுன்ற உன்னதமான ஒற்றை எண்ணத்தோடும் தோழமை உணர்வோடும் இந்த தொகுதி பங்கீடுகள் செய்யப்பட்டு தேர்தல் பணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அதுக்கான விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தோம். விருப்ப மனு அளித்தவங்களை கடந்த 10ஆம் தேதி தலைமை கழகத்திற்கு அழைச்சி நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும், பொருளாளர் TR பாலு அவர்களும், முதன்மைச் செயலாளர் KN நேரு அவர்களும் அழைச்சி அவர்களோடு கலந்துரையாடினோம். தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் கலந்து பேசினோம். வேட்பாளர்களுடைய தகுதி, கள நிலவரங்களை ஆராய்ந்து பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கிறோம். தகுதியுடைய பலர் இருந்தாலும் வேட்பாளர் ஒருவர்தான் என்பதால் எல்லா சூழலுக்கும் பொருத்தமானவரா சிறப்பு தகுதிய உடைய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்ட பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம். கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பின்வரும் வேட்பாளர்களோட வெற்றிக்கு நீங்க பாடுபட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.